இந்த மாதிரி சின்ன சைஸ் இருக்கக்கூடிய தண்ணி பாட்டில், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில் கூடவே இந்த மாதிரி பழைய சீப்பு வந்து தேவையில்லாமல் நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, அந்த சீப்பை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீப்பு வந்து உடஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இதை சூப்பராக வந்து ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க. பாருங்க, அந்த சீப்பில் இருக்கக்கூடிய பற்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகி வந்துருங்க. நான் 2 சீப்லையுமே அந்த பற்களை ரிமூவ் பண்ணிடுறேன். 2 சீப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மட்டும் அப்படியே விட்டுருங்க. மற்ற பற்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்தது அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த சீப்பை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீப்பை மேலே போட்ட ஹோல்ஸில் வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. கீழே இருக்கக்கூடிய ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீப்பை இந்த மாதிரி கிராஸாக வந்து நான் வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அடுத்தது பேலன்சிங்காக நான் வந்து ரேஷன் அரிசி வந்து எடுத்துருக்கேங்க. அந்த ரேஷன் அரிசியை இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அரிசிக்கு பதிலாக மணல் கூட ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து குட்டி குட்டி ஜெல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜெல்லியை கூட அழகாக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ரைஸ் ஃபில் பண்ணியிருக்கிறதால இந்த பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாயாது. நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ பேங்கிள்ஸ் வேணாலும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க.